கோவை வடவள்ளி பகுதியில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மரம் வாங்க. பல ஆயிரம் மரங்கள் நட்டு மிகப்பெரிய ஒரு அக்கா மரம் வைக்கலாம். மரம் ஆமா வாங்க. கோவை வடவள்ளி பகுதியில் பாஜக சார்பில் மோடி பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதில் பாஜகவின் மூத்த நிர்வாகிகளான வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் அங்குள்ள பெண்களோடு கும்மி நடனம் ஆடி வருகின்றனர். அந்த காட்சியையும் திரையில் பார்க்கிறோம். எங்களுக்கு நீங்க மட்டும் தான், எங்களுக்கு யாரு வேணாம். நம்முடைய இந்த மேடையில் இருக்கக்கூடிய கடவுளுடைய பொங்கலை மரியாதைக்குரிய நமது தேசிய செயல் தலைவர் அரிசி போட்டு துவக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் ஐநார் நாகேந்திரன் அவர்களும், மாநிலத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும், அண்ணாமலையன் அவர்களும், தேசிய மகளிர் அணி தலைவர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மாநில ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மற்றும் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி அவர்களும், தமிழகத்தினுடைய இணை பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்களும், மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் முருகானந்தி அவர்களும், அதற்குரிய நம்முடைய முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு விருதாக இந்த பொங்கல் விழாவுக்கு அக்காவும் வந்திருக்கின்றார். இந்த பொங்கல் விழாவை மக்களோடு மக்களாக பாரதிய ஜனதா கட்சி நாம் பல ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இதற்கு முன்பு திருச்சியில நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருச்சியில மக்களோடு மக்களாக பொங்கல் விழாவை கொண்டாடினார். இன்னைக்கு நம்முடைய செயல் தலைவர் நிதின் நாபின் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் ஐநார் நாகேந்திரன் அவர்களோடு இணைந்து அவர்களும் மக்களோட மக்களாக இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. வானத்தேக்கா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. வள்ளிக்கும்மி நடனம் எப்படி, குறிப்பாக எப்படி நாம் விலங்குகளுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் மரியாதை கொடுக்கின்றோம், ஆடு மாடு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கிறோம், எப்படி பெண்கள் அவர்களாக வந்து குடும்பத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொங்கல் விழாவில் பாரதிய ஜனதா கட்சி எல்லோரும் சிறப்பா இருக்கணும். நிதின் நபீன் அவருடைய முதல் பொங்கல் விழா நம்முடைய செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய இந்த பெரியோர் மிக அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும், தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படணும். எங்களுடைய அழைப்பை ஏற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து இந்த பொங்கல் திருவிழா இனிய திருவிழாவாக, மகிழ்ச்சி திருவிழாவாக, உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தக்கூடிய திருவிழாவாக, எல்லா வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய திருவிழாவாக எல்லாம் வல்ல இறைவன் முருகபெருமான் சிவபெருமான் உங்களுக்கு அருளட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மரியாதைக்குரிய மாநில தலைவர் ஐநார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய தேசிய செயல் தலைவர் ஐயா நிதின் நாபின் அவர்களோடு இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள். நம் அனைவரின் சார்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் ஐநார் நாகேந்திரன் அவர்களை உங்களுக்கு எல்லாம் இந்த விழாவை உத்தேசித்து, பொங்கல் திருவிழாவை உத்தேசித்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் காலகாலமாக தமிழருடைய திருநாளாக தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள் எல்லா ஆண்டுகளிலும் கொண்டாடுவது வழக்கம். பல்லாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலும் நமது விவசாயிகள் அறுவடைகள் முடிந்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் இந்த விழா நாம் பல ஆண்டு காலம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பொங்கல் தை 1ஆம் தேதி கொண்டாடுவதாக இருந்தாலும் கூட இப்பொழுது வழக்கத்தை எல்லாருமே கொண்டாட வேண்டும், எல்லா வட இந்திய தலைவர்களும் இங்கே வர வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக நமது வட இந்திய தலைவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மாத காலமும் நம்ம பொங்கலை கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக, அதிலும் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி முக்கிய பங்கெடுத்து நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் 12 காலமாக கடைபிடிக்கக்கூடிய நம்முடைய முறைகளெல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஒரே ஒரு வேண்டுகோள், கொங்கு மண்டலம் என்றுமே நமக்கு முழுக்க ஆதரவாக இருக்கக்கூடிய மண்டலம். ஆனால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலே நம்மளால் தீபம் ஏற்ற முடியவில்லை. ஆனால் இது மாதிரியான நிகழ்வுகளை நாம் கொண்டாடுவதற்கு கூட அனுமதி தருவதில்லை. ஆகவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த தை பிறக்கும் பொழுது இந்த ஆட்சி மாற்றம் மாறி ஆன்மீக ஆட்சி வழிவகுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, மதிப்புக்குரிய நமது அகில இந்திய செயல் தலைவர் நிதின் நபீன் அவர்கள் இங்கே வருகிறது நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த நிகழ்வில் நமது மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், மதிப்புக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், ரமேஷ், நமது சேட்டன் நம்முடைய அரவிந்த் மேனன்ஜி அவர்கள், நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்கள், நமது வேலூர் இப்ராஹிம் அவர்கள், எம்எல்ஏ சேலஞ்சர் துரை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மண்டல தலைவர்கள், முருகானந்தம் உள்ளிட்ட அனைவருக்கும், வருகின்ற பத்திரிகை நண்பர் அனைவருக்கும், இந்த விழாவினை சிறப்பான ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, ரமேஷ் உள்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய மாவட்ட தலைவர் என்னெல்லாம் இந்த ஒரு வாரம் ஆழமாக ஒரு நிமிடம், ஏன்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுறோம், தமிழ் இசையே நம்மள்கிட்ட தான் இருக்கு, அதை நம்ம மறந்துடும். அதான் தமிழ் இசையும் கொஞ்சம் இசைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மரியாதைக்குரிய நமது அகில பாரத செயல் தலைவர் நிதின்ஜி அவர்கள் சார்பாக நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் பார்க்க வேண்டும், நீங்க எல்லாம் வந்தோடனே சூரியன் காணாம போயிடுச்சு, அதனால சூரியன் காணாமல் போய்விட்டது. மழை வரும், மழை வந்தால் குளங்கள் நிரம்பும், குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும். சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தது, தாமரை மலர்ந்தது. பொங்கல் ஓ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நமக்கு தமிழாக்கமே தேவையில்லை, அனைவருக்கும் அற்புதமான தமிழிலே பொங்கல் நல்வாழ்த்துக்களை நம்முடைய தேசிய செயல் தலைவர் உயர்ந்து நபீன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நன்றிகள் தலைவரே. आज हमारे इस पोंगल पर्व के में उपस्थित हमारे अध्यक्ष जी, हमारी अक्का तमिल साहिदी, वनती जी, हमारे अन्नामलई, हमारा अरविंद मेनन साहब, सुधाकर जी, केपी मुगनंदम, हमारे मंडल अध्यक्ष जिनके हमको अन्नपूर्णा का भेंट हुआ, और यहाँ पर उपस्थित इस पोंगल पर्व को मनाने के लिए हमारी सभी मातृशक्ति जो माता बहनें यहाँ उपस्थित हैं, इस पर्व के अनुष्ठान के रूप में आप कर रही हैं, मैं आप सबको पोंगल की बहुत बहुत बधाई देता हूँ. பொங்கல் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுக்கும், குறிப்பாக இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மகளிர் அணி சார்ந்த அத்தனை மகளிர் அணியினுடைய தாய்மார்களுக்கும் என்னுடைய போற்றுதலுக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். हमने बिहार में जैसे छठ पूजा को
मनाते हैं, जिस प्रकार से अपने नेचुरल सब्जी, कैश क्रॉप्स, हमारे वेजिटेबल, शुगर के, उसी प्रकार के परंपरागत तरीके से भी आप लोग भी उस पोंगल को मनाते हैं। यही है भारत की विविधता में एकता। எப்படி நம்முடைய தமிழகத்திலே பொங்கல் திருவிழா கொண்டாடுகின்றார்களோ அதே போல பீகாரிலே அங்கே அதற்கு பேர் செட் திருவிழா. இங்கே எப்படி கொண்டாடுகின்றார்களோ அதே போல அந்த செட் திருவிழா பீகாரில் கூட கொண்டாடுகின்றார்கள். இங்கே என்னெல்லாம் பாரம்பரியத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ அதே போல நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களை வாழ்த்தி இதே போல நிகழ்ச்சியில அங்கேயும் இதே போல ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இதுதான் தமிழுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர்பு. इस महापर्व के साथ और इस पोंगल पर्व के साथ हम सब इस देश को विकास के पटरी पे और आगे बढ़ाने के लिए माननीय प्रधानमंत्री जी के लिए भी आशीर्वाद प्राप्त करें। हम सब को उनको भी शुभकामना दें कि वो इसी प्रकार इस देश को विकास के रथ पर और आगे बढ़ाए। और तमिलनाडु उनके दिल में बसता है, तमिल और काशी का संगम उनके दिल में बसता है। यही कारण है कि आज पूरे देश में एक भारत श्रेष्ठ भारत की कल्पना के साथ तमिल काशी संगम को उन्होंने इस रूप में स्थापित किया है। ஒட்டுமொத்தமாக தமிழ், தமிழன், தமிழினம் இந்த மூன்றையும் ஒருங்கிணைந்து பேசக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் சொன்னா நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே. தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழினத்திற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார். அவர் காசி தமிழ் சங்கத்தின் மூலம் தமிழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதனால இந்த நல்ல நாளிலே அவர் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த உன்னத பாரதம், உயர்ந்த பாரதம் என்கின்ற திட்டம் அத்தனை இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் प्रार्थिப்போம். सभी को बहुत बहुत पुनः पोंगल की बधाई। सभी को नमस्कार। पोंगल नलवाल्तुक्कल। மீண்டும் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் இன்னொரு முறை பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உள்ள போறாங்க எதுக்கு உள்ள போறீங்க? என்ன போட்டு யாரும் ஆட்டாம அப்படியே நின்று எடுங்க. நான் சொல்லுங்க